In the rain I lost my way, searching through the night. Even in the dark, your memory felt like light. In my lonely world, your presence made it. மாரியோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த மாரிக்கிட்ட கேட்குறா. அப்போது மாரி வந்து சொல்கிறான், கண்டிப்பாக உனக்கு அந்த பொருளை நான் எடுத்துகிட்டு தான் திரும்ப வீட்டுக்கு வருவேன், அது வரைக்கும் எனக்காக நீ காத்துட்ரு அப்படின்னு சொல்லிட்டு மாரி வந்து அவனுடைய ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுறான். போகிற வழியில் நிறைய டிஃபிகல்ட்டி, நிறைய விஷயங்களை வந்து அவன் ஃபேஸ் பண்ணுறான். அப்படி இருந்தும் கூட அவனுடைய முயற்சியை தளராமல் கண்டிப்பாக அந்த பொருளை வீட்டுக்கு கொண்டுட்டு போவேன், என்னோட லில்லியை கண்டிப்பாக நான் ஹாப்பி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறான் மாரி. அவனோட அந்த ஜேர்னியில் போகிற வழியில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஒயின் ஷாப்பில் ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுறத மாரி வந்து பார்க்குறான். அதுக்கப்புறமா அங்கேயே மயங்கி நின்றுதான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து அவனுக்கு ஒரு ஒயின் வந்து கொடுக்குறா. மாரி இது வரைக்குமே வந்து ஒயின்லாம் குடித்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறான். அதுவுமே வந்து ரொம்ப ஓல்டான ஒயின், ரொம்பவும் போதை தரக்கூடிய ஒரு ஒயின். அதை குடிச்சிட்டு அப்போவே குடித்து முடித்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து அவனுக்கு மயக்கம் வந்துடுது, அங்கேயே படுத்துடுறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு எழுப்புறா, ஆனால் மாரி எழுந்துக்கவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் மாரியோட இந்த ஜேர்னியில் என்ன நடக்குது, மாரி என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நம்மளுடைய எல்லா ஸ்டோரிஸுமே பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணுங்கள். Thanks for watching. Subscribe.